கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெத்தேல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி காட்சியின் மூலமாக நாம் ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்து தேவனை ஆராதியுங்கள். வீடுதானே என்று இருந்து விடாதபடி கவனமாக நீங்கள் ஆராதிக்க உங்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபப்படுவோம். பிதாவே, உடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, வீடுகளிலே நடக்கிற ஆராதனை ஆசீர்வதியும். இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் காணொளி காட்சியை காண்கிற ஒவ்வொரு மக்களும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் இந்த 1 மணி நேர ஆராதனையில் தேவரீர் நீர் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதல் பாடலாக உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற பாடலை சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகராஜா எங்கள் இயேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் இயேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் இயேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் இயேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகராஜா எங்கள் இயேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள்
நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பி வந்தோரை என்றும் வாழ வைப்பவர் நீரே. நம்பி வந்தோரை என்றும் வாழ வைப்பவர் நீரே. தண்ணீரின் சூழ்நிலை அறிந்து விடுதலை தருபவர் நீரே. தண்ணீரின் சூழ்நிலை அறிந்து விடுதலை தருபவர் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் 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 நீரே. ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக கர்த்தருக்கு காத்திருந்து கழுகை போல பலனடைந்து என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுவோம். காத்திருந்து கழுகு போல நடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல நடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெயக்கொடி ஏற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெயக்கொடி ஏற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது
சீயோனுக்கே வருவாய். கர்த்தரின் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கே வருவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். அல்லேலூயா. யெகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். சேர்ந்து சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. என்னோடு சேர்ந்து வாய் திறந்து சொல்வோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்
தன்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொன்ன விஷயம், ஆண்டவரே நீரே என்னுடைய பலன், நீரே என்னுடைய நம்பிக்கை. இந்த நீரே என்ற வார்த்தைக்கு உம்மை அன்றி எனக்கு வேற யாரும் இல்லை என்ற அர்த்தம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என்னுடைய துணை, நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சேர்ந்து பாடுவோம். நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தான். ஆசையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. கண்களை மூடி சொல்லும் எல்லாமல்லோ, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்களில் படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். சோர்ந்து போகாத
அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. சொல்லுவோம், அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. அவர் மனிதன் அல்லவே, அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பது. அவர் மனிதன் அல்லவே, அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. சந்தோஷமாய் வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. சொந்து போகாதே, சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தோன்றினதோ. பாடுவோம், காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தோன்றதோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. சொந்து போகாதே, சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்படியே ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போக மாட்டேன், நான் சொந்து போக மாட்டேன், சொந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எப்போதும் புகழ் தானே, என் நேரமும் ஏக்கம் தானே. எப்போதும் புகழ் தானே, என் நேரமும் ஏக்கம் தானே. எல்லாம் நீர்தானே ஐயா, எல்லாம் நீர்தானே அப்பா. உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன் அப்பா. உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். என் உள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே
வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 9. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களிகூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயந்தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கழிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலைகள் அவர்களுடைய கால்களே அகப்பட்டு கொண்டது. கர்த்தாவே, தாம் செய்ய நினைத்ததினால் அறியப்படுகிற துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஆண்டுகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் எல்லா நிலைகளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்முடைய கரம் இவர்களை இன்னும் மென்மேலும் உயர்த்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நம்முடைய ஆலய ஆராதனைகளை நீங்கள் யூடியூபில் பார்ப்பதற்கு பெத்தேல் ஏஜி மதுரை என்கிறதான நம்முடைய சபையின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தருக்கென்று படைக்கும் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை கூகுள் பே மூலமாக இந்த ஸ்கிரீனில் வருகிற எண்ணுக்கு நீங்கள் செலுத்தலாம். அல்லது வார நாட்களில் நீங்கள் நம்முடைய தலைமை போதகரை நேரில் சந்தித்து உங்களுடைய காணிக்கைகளை கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஞாயிறு காலவேளையில் காணொளி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆர்வமாக இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கேட்கும் விதத்தை குறித்து சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இயேசு நீங்கள் கேட்கும் விதத்தை குறித்து கவனமாக இருங்கள் அப்படிங்கிறார். தேவனுடைய வார்த்தையை கவனமாய் நீங்கள் கேளுங்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது வேத அறிவை பெருக்குவதற்கு மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதை பொறுத்தே நம்முடைய வாழ்வு அமையும். ஆகையினாலே ஆண்டவர் நீங்கள் கேட்கும் விதம் அப்படிங்கிறார். ஆகையினாலே வீடு தானே ஏதோ இஷ்டம் போல் இருக்கிறேன் என்றல்லாமல் கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த வாரம் முழுவதிலும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில்
நாம் ஒரு வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15வது அதிகாரத்துக்கு ஒரு நாள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். பக்கம் 893, 15வது அதிகாரம் 11வது வசனத்தை சேர்ந்து வாசியுங்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். மெய்யாகவே நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். இந்த காலவேளையில் நாம் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தையுடைய தலைப்பு, காலங்களை மாற்றி அமைக்கும் தேவன், கால சூழ்நிலையை மாற்றி அமைக்கும் தேவன். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று அதை உறுதிப்படுத்தும் விதமாகவே மெய்யாகவே என்று சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளுக்கு அப்படியே நாம் செவிசாய்க்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அதில் அழுத்தமாகவே தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்காக சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆண்டோட நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுன் நாட்களில் நாம் அனுபவிக்கிற இந்த காலகட்டத்தில் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம் நாம் விரும்பாத ஒரு காலமாக இருக்கிறது. யாருமே விரும்புகிறதில்லை. உலகத்தில் பிறந்த எவனுமே விரும்புகிறதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் விரும்பாவிட்டாலும் அவ்வப்பொழுது தீங்கும் நெருக்கமும் நம் வாழ்க்கையில் இடைவிட்டு கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி குறுக்கிடும் போது யாராவது ஒருவர் எனக்கு சகாயம் செய்வார்களா? இந்த தீங்கிலிருந்து நான் எப்படி வெளிவருவேன்? இந்த நெருக்கத்திலிருந்து எப்படி வெளிவருவேன்? யாராயிலும் ஒருவர் எனக்கு உதவி செய்வார்களா என்று சொல்லி நாம் தவிக்கிறோம். இந்த காலவேளையில் இதே நிலைகளில் நீங்கள் இருப்பீர்களானால், இந்த காணொலி காட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, என் நெருக்கத்துக்கு, என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற தீங்குகளுக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு சகாயம் கிடைக்காதா என்று சொல்லி எதிர்பார்க்கிற தம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் செய்வேன். காலவெளியில் 3 குறிப்புகள்: தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம், இக்கட்டின் காலம். இந்த 3 காலங்களுக்கும் கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவார். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்நாட்களை இதை இன்னும் அதிகமாய் விவரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நெருக்கத்தின் காலம், தீங்கை அனுபவிக்கிற காலம். தேசத்தின் மக்கள், திருச்சபை மக்கள் தீங்குக்குள்ளும் நெருக்கத்துக்குள்ளும் இக்கட்டுக்குள்ளும் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்ய வேண்டும். எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் தான் நமக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த கொரோனா வியாதிக்கு இன்னும் உலகத்தில் எந்த இடத்திலும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. எத்தனையோ மாதங்கள் கடந்து விட்டது. ஆண்டவருடைய சகாயம், கர்த்தருடைய சகாயம் நம்மேல் இருக்க ஆண்டவர் தயவு செய்வாராக. ஆகினால இந்த காலங்களை நீங்கள் புரிந்து கொண்டு, இந்த காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டு, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சூத்திரம் இவைகளிலிருந்து விடுதலை பெற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். முதலாவதாக தீங்கின் காலம். தீங்கின் காலம் சாத்தானால வரக்கூடியது.
தீங்கை கொண்டு வந்து மனுக்குலத்தை போராட வைக்கிறவன் சாத்தான். தீங்கை உண்டு பண்ணுகிறவன் சாத்தான், எந்த சந்தேகமுமே இல்லை. தோத்திரம். எபேசியன் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் 6வது அதிகாரத்துக்கு வருவிலானால் அங்கே சொல்லுகிறார் 6:12 வானம் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி, வானம் மண்டலங்களில் கிரியை செய்த பொல்லாத ஆவி பிசாசு தீங்கி கொண்டு வருகிறான். பொல்லாத ஆவி என்று 16வது வசனத்தில் பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. பிசாசானவன் எய்து விடுகிற வியாதி என்கிற அக்னியாஸ்திரங்கள், பிசாசு எய்து விடுகிற பலவிதமான அக்னியாஸ்திரங்கள், பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்கள், பொல்லாத ஆவி என்று சொல்லிட்டு அதில் 13வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த நாட்களை குறித்து சொல்லும் பொழுது அவைகள் தீங்கு நாட்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தீங்கு நாள், இந்த லாக்டவுன் நாட்கள், அமேன் சோத்திரம், தீங்கு நாட்களாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தீங்கு. அந்தகார லோகாதிபதி, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி கொண்டு வருகிற பலவிதமான தீங்கி குறித்து நாம் வேதத்தில் வாசித்தோம். தீங்குக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் அதில் விடுதலை தருகிறதை வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகத்துக்கு வாருங்கள். 27வது அதிகாரம், சங்கீதம் 27:5 வசனத்தை வாசியுங்கள். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சத்துரு தீங்கு நாளை கொண்டு வருகிறான். தேவனோ தீங்கு நாளிலே அவர் தம்முடைய கூடார மறைவிலே நம்மை மறைத்து என்னை உயர்த்துகிறார் என்று பக்தன் சொல்லுகிறார். எந்த ஒரு தேவ மனிதனாய் இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, தீங்கை அனுபவிக்க முடியாமல் செல்ல முடியவில்லை இவ்வுலகத்தில் வாழ்கிற எல்லா பிள்ளைகள். ஆனால் தீங்கில நீ அழிந்து போக மாட்டாய். கர்த்தர் அந்த தீங்கின் காலத்தில் தம்முடைய கூடார மறைவிலை தோத்திரம், தேவனுடைய கூடாரம் மறைவு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஒரு முறை இந்த வீட்டுடைய மாடியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை, ஒரு கோழி அதை பிடிக்கும்படியாக நாய் வந்து விரட்டியது. ஆனால் அந்த கோழி என்ன பண்ணிடுது என்றால், ஒரு முட்செடி நிறைந்த ஒரு இடுக்கமான இடத்துக்குள்ளே போய் மறைந்து கொண்டது. அந்த நாய் பல மணி நேரம் போராடியும் அந்த கோழியை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அதுக்கு மறைவிடம் அந்த முட்கள் நிறைந்த அந்த அமைப்பு தான் அதுக்கு கூடாரமாக இருந்தது. அருமை தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சாதாரணமான பறவைக்கு அவ்விதமான ஒரு பாதுகாப்பு இருக்குமானால், உங்களையும் என்னையும் உண்டாக்கின நம்முடைய தேவனாய கர்த்தர் தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவில் மறைக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 27 தாவீது எழுதுகிறார். அதோடு முடிக்கல, அடுத்த வசனத்தில் சொல்றாரு 27:6, இப்பொழுது என் தலை, கவனியுங்கள், கவனமாய் கவனியுங்கள், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆண்டவர் சொன்னார், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் இதை கொண்டு வருகிற சத்துருக்கு எதிராக உனக்காக நான் செயல்படுவேன் சொன்ன ஆண்டவர், இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கர்த்தர் என் தலையை, ஆமென் சொத்துரும், என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிறார். வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள். தானியேலுக்கு தீங்கு வந்தது, சிங்கக்கேபியில் போட்டார்கள். ஆனால் கர்த்தர் அந்த தானியேலை அந்த ராஜாக்கூட கொழு மண்டபத்தில் இருக்கும்படியாக உயர்த்தினார். 3 எபிரேய புருஷர்களுக்கு தீங்கு வந்தது, அக்கினி சூளையில் போடப்பட்டார்கள். முடிவு உங்களுக்கு நன்றாய் தெரியும்.
முழு உலகத்தில் யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று மொர்தெகாயின் காலகட்டத்தில் எஸ்தரின் புஸ்தகத்தில் தீங்கு வந்தது. ஒரே நாளில் அந்த குளம் அழிக்கப்பட வேண்டும் என்கிற நிலை வந்த பொழுது ஆண்டவர் இந்த தீங்கு நாளிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த மொர்தெகாயை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்தார். இந்த காலவில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தீங்கை அனுபவித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தீங்குக்குள் ஊடாகவே சென்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தீங்கின் காலத்தில் நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன்னதமான மறைவுக்குள்ளே கர்த்தர் நம்ம வேலையடிப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். யாபேஸ் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஜெபம் பண்ணார். யாபேஸ் ஜெபம் பண்ணினதை தேவன், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினா என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்தை தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். லூக்கான சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தினுடையான கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அபேன் கடைசி பகுதி தீமையில் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். தீமையில் என்று மறுபடியும் வாசிங்க. தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள். இந்த காலவேளையில் பலவிதமான தீங்கின் காலகட்டத்துக்குள்ளே சென்றிருந்தால், கொரோனா மட்டுமல்ல, பல சூழ்நிலைகளில் தீங்குக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறீர்களா? சத்ருவினால் வரக்கூடிய போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரே தீங்கிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக, நெருக்கத்தின் காலம். சங்கீதத்தின் புத்தகம் 9வது சங்கீதம் 9வது வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கலாம். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். தீங்கின் காலம் பிசாசினால் வருகிறது. நெருக்கத்தின் காலம் தேவனுடைய அனுமதியோடு கூட தேவன் அனுமதித்து வருகிறது. நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரே எனக்கு தஞ்சமானவர். வீடுகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, பல விதத்தில் நெருக்கடிகள், பொருளாதாரத்தில் நெருக்கடி, வாழ்க்கை பயணத்தில் நெருக்கடியான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நெருக்கடியோடு மன நொந்து போயிருப்பிலானால், இல்லை நெருக்கடி காலங்களில் கர்த்தர் எனக்கு தஞ்சம், கையவேற்று கர்த்தர் எனக்கு தஞ்சம். உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரே தஞ்சமானவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தரிடத்தில் தஞ்சம் அடைந்தால் கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்கு வருவேலானால், யோனா நெருக்கப்படுகிறத பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோனாவுடைய சம்பவம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மிக நன்றாக சொல்வார்கள். யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார். அவன் நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போகிறான். கடல் கொந்தளிக்கிறது. அவனை கப்பலிலிருந்து கடலிலே போடுகிறார்கள். ஒரு பெரிய மீன் அவனை விழுங்கி நினிவேவின் கரையில் கொண்டு வந்து காக்கினது. இதுதான் சம்பவம், எல்லாருக்கும் தெரியும். அந்த மீனின் வயிற்றில் யோனா நெருக்கத்தின் மாத்தியில் இருக்கிறான். சொல்லுகிறார் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில், என் நெருக்கம் மீனின் வயிற்றில் இருப்பது யோனாவுக்கு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. பல விதத்தில் அவன் பாதிப்பு அடைந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நெருக்கத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். யோனா சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட்டை கவனியுங்கள், கவனமாய் கவனியுங்கள், கருத்தூண்டி கவனியுங்கள்.
சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்தில் கர்த்தர் என்னை தள்ளிவிட்டார் என்று சொல்லுகிறார். நெருக்கம், நெருக்கம். கர்த்தர் தள்ளல. அவன் கப்பலில் பிரயாணம் போகும் பொழுது, கடல் கொந்தளிக்கும் பொழுது, இது யாரால் வந்தது என்று சொல்லி சீட்டு போடும் பொழுது யோனாவின் பேரில் விழுகிறது. யோனா சொல்லுகிறான், இந்த கடல் கொந்தளிப்பு மாறுவதற்கு என்னை கடலிலே போடுங்கள் சொன்னது யோனா தான், கர்த்தர் போடலை. போட சொன்னது யோனா, போட்டது கப்பலில் இருக்கிற மாலுமிகள். அதிலும் ஜபத்தோடு போடுகிறார்கள். 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் என்னை அழித்து போடாதையும் என்று சொல்லி அவனை கடலிலே, யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலவெளியில் ஆண்டோட நாமத்துக்கு சோத்திரம். நெருக்கம், நெருக்கம். நெருக்கத்தில் அவன் செய்தது என்னவென்றால், என் நெருக்கத்தில் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அடுத்து, அவர் எனக்கு உத்தரவு அருளினார். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இந்த காலவேளையில் ஆண்டவர் ஏன் நெருக்கத்தை அனுமதிக்கிறார் என்றால், கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். தேவனின் சித்தத்தின் மையத்திலிருந்து விலகும் பொழுது நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் போவாயானால், கர்த்தர் உன்னை இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும்படியாக ஆண்டவர் நெருக்கத்தை அனுமதிக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த யோனா போக வேண்டிய இடம் நினிவே. அவன் போக தவறின பொழுது ஆண்டவர் நெருக்கத்தை அனுமதித்தார். ஸ்தோத்திரம். அவனை நினிவேவுக்கே செல்லும்படியாய் கர்த்தர் திட்டமிட்டு நெருக்கத்தை அனுமதித்தார். 2 நாளாகமத்தின் புத்தகத்துக்கு வாருங்கள். 33வது அதிகாரத்தில் 11, 12 ஆகிய வசனங்களை வைத்துக் கொள்ளுங்கள், கவனிங்கள். 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அசீரியா ராஜா மனாசேயின் மேல் வந்து அவனை பிடித்து கொண்டு வெண்கல சங்கிலியினால் கட்டிக்கொண்டு பாபிலேனுக்கு கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். இங்கே மனாசே நெருக்கப்படுகிறான். அவன் எசேக்கியாவுடைய மகன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 12 வயதில் ராஜாவானவன். ஆனால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக நடந்து கொண்டான். இவன் செய்தது 33ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதல் சில வசனங்களில் பார்ப்பீர்கள். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய காரியங்கள் 3, 4, 5 ஆகிய வசனங்களில் பார்ப்பீரானால், பாகாலுக்கு பலிபீடங்கள் கட்டுகிறான், விக்கிர தோப்புகளை உண்டாக்குகிறான், வானத்தின் சேனைகளை பணிந்து கொள்கிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து அவைகளை வைக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்தில் தீ மிதிக்க பண்ணுகிறான், பில்லி சுனித்து அனுசரிக்கிறான், அஞ்சனம் பார்க்கிறான். அவனை கர்த்தர் அவன் சோத்திரையூர் இஸ்ரவேல் ராஜா எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்கிறான். எனவே ஆண்டவர் அவனுக்கு நெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறான். அந்த நெருக்கத்தின் காலகட்டம். இந்த காலவெளியில் ஏன் நெருக்கம் என்று சொல்லுவோமானால், நெருக்கத்துக்கு காரணம் என்னென்னா, உன்னை போஷித்து காப்பாற்றுகிற ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இராதபடி, தேவனை தேடாதபடி, அவன் சோத்திரம் தேவனை விட்டு வழி விலகும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கத்தை அவர் அனுமதிக்கிறார். நெருக்கத்தின் காலகட்டத்தில் மனாசே செய்தது என்ன வாசிக்கலாமா? 33வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். போதும். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். நடந்தது என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்தில், கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு, மனாசே கெஞ்சி ஜெபம் பண்ணினதை கர்த்தர் அவன் கேட்டு
இறங்கி திரும்பவும் எருசலேமில் தன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு வரப்பண்ணினார். எந்த இடத்துக்கு இருக்கணுமோ அதை விட்டு விலகின பொழுது திரும்பவும் வரும்படியாக கர்த்தர் நெருக்கத்தை அனுமதிக்கிறார். கர்த்தரே தேவன் என்று சொல்லி மனாசே அறிந்து கொள்கிறான். இந்த காலவேளையில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரே தேவன் என்று அறியும்படியா இந்த லாக்டவுன் நாட்கள், இந்த கடினமான நாட்கள், இந்த நெருக்கத்தின் காலத்தில் கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்து மறுபடியும் கர்த்தர் நாம் இருக்க வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவாராக. அடுத்தபடியாக கடைசியாக இக்கட்டு காலம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாளில்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். கவனியுங்கள், அது ஒரு இக்கட்டு காலம். யாக்கோபின் சந்ததிக்கு இக்கட்டு காலம். யாக்கோபின் சந்ததிக்கு அவன் அனுபவிக்கும்படியான ஒரு துன்பத்தின் காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். யாக்கோபின் சந்ததி அதுக்கு நீங்களாகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல சொன்னேன், தீங்கின் காலம் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியாகிய சத்ருவினால் வருகிறது. நெருக்கத்தின் காலம் தேவன் உன்னை இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும்படியாக தேவன் அனுமதித்ததனால் வருகிறது. இக்கட்டு காலம் தாராள வருகிறது என்று யாத்திராகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு ஒரு நாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் கடைசி 2 லைன், இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். தோத்திரம் தோத்திரம். அங்கே எகிப்தியர்னாலே தங்களுக்கு இக்கட்டு வந்தது. இவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறார்கள். நாங்கள் போய் ஆராதிக்க போகணும்னு சொன்ன உடனே வேலைப்பழுவை கூட்டுறாங்க. இந்த ரா மெட்டீரியல் கொடுக்கப்படலை, ஆனாலும் கணக்கின்படியே செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒடுக்கின பொழுது இஸ்ரவேல் ஜனம் எகிப்தில் ஒடுக்கப்பட்டது. ஆகையினால தான் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒடுக்கப்பட்டார்கள், வேலையில் ஒடுக்கப்பட்டார்கள், பொருளாதாரத்தில் ஒடுக்கப்பட்டார்கள். அவருடைய பாடுகள்லாம் யாத்திராகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். விசேஷமாக 2-3 அதிகாரங்களில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். அவர்களை ஒடுக்குகிறார்கள். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். எகிப்தியர்னாலே ஒடுக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரன் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது. இந்த காலவேளையில் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷர்னாலே, உன் குடும்பத்தில் உள்ள மக்கள்னாலே, உன் உறவினர்களாலே, உன் எதிராளிகளினாலே இக்கட்டு வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 32 சொல்லுகிறார், சங்கீதம் 32வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். தாவீது சொல்லுகிறார், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுகளுக்கு விலக்கி காக்கிறீர், இரட்சண்ய பாடல் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வசனத்தை கவனமாக கவனிங்கள். 32:7 ஆண்டவர் என்னை இக்கட்டுகளிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை காண முடியும். ஆண்டவர் நாம ஸ்தோத்திரம். தாவீதுக்கு மனுஷர்களினாலே, மற்ற ராஜாக்களினாலே, ஏராளமான ஆட்களினாலே துன்பங்கள் வந்தாலும் அவன் அனுபவித்த துன்பத்தின் உச்சகட்டம்
அவருடைய மாமனாகிய சவுல் மூலமாக வந்தது. தாவீது சவுலினால் அனுபவித்த துன்பத்தின் உச்சகட்டத்தை 1 சாமுவேல் புத்தகம் 22, 23, 24 ஆகிய 3 அதிகாரங்களில் உங்கள் வீடுகளில் வாசித்து பாருங்கள். இக்கட்டு காலத்தின் உச்ச நிலையை அவன் காண்கிறான். கர்த்தருடைய நாமத்து ஸ்தோத்திரம். எங்கே நீங்கள் பார்ப்பிலானால் எப்படியாயிலும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சவுல் கங்கணங்கொட்டி கொண்டு அவனை யூதேயாவின் வனாந்தரத்தில் தேடிக்கொண்டு வரும் பொழுது 23வது அதிகாரம் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களில் பார்ப்பிலானால் சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வந்தார்கள், கொல்லும்படியாக வருகிறார்கள். 26வது வசனம் சொல்லுகிறது, சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீது அந்த பக்கத்திலும் நடக்கிறார்கள். சவுலுக்கு தப்பிப்போக, அண்டர்லைன், இந்த இக்கட்டுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரும் பிடிக்கத்தக்கதாக, சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக வளைந்து கொண்டார்கள். 27வது வசனம் சொல்லுகிறது, இக்கட்டு காலங்களில் ஆமென் ஸ்தோத்திரம் உதவி செய்கிற தேவன் அந்த சமயத்தில், அந்த இக்கட்டு சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாக வாரும், பெலிஸ்தர் தேசத்து மேல் படையெடுத்து வருகிறார்கள் என்று சொல்லுதான செய்தியை சொல்லுகிறார். அந்த சமயம் அது தற்செயலாக ஏற்பட்டதல்ல, தேவன் நிர்மாணித்த சமயம், தேவன் தாவீதுக்காக உதவி செய்யும்படியான சமயம். ஒரு நபர் வந்து சீக்கிரம் வாரும் என்று திசை திருப்புகிறான். 28ஆம் வசனத்தில் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை அதோடு விட்டு விடுகிறான். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அன்று போன சவுல் திரும்ப வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். இந்த காலவேளையில் மனுஷனாலே பலவிதமான துன்பத்தை காண்கிறீர்களா? இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே காண்பதில்லை என்கிற இடத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருவாரா? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நாம் ஜாப் பண்ண முடிக்க போகிறோம். ஒரு அருமையான வசனம், நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், பக்கம் 1081 பக்கம், நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ண முடிக்க போகிறோம். 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். இந்த காலவெளியில கர்த்தரை நம்புகிறீர்களா? இக்கட்டு காலகட்டத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறீர்களா? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை. ஆனால் இக்கட்டு காலத்தில் மனுஷன் உதவி விருதா. ஆனால் கர்த்தர் அரணான கோட்டை, அரணான கோட்டை. தோத்திரம். இந்த கால வேளையிலாண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது சொல்கிறாரே, இந்த வனாந்தர அனுபவத்தை சொல்லும் பொழுது சங்கீதம் 63:8 உமது வலது கரம் என்ன தாங்கினது. எந்த வனாந்தரத்தில் தப்புவதுக்காக போனானோ, தப்ப முடியாத சூழ்நிலை வந்த பொழுது கர்த்தரே தப்பு வித்தார் என்று சொல்லி உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. இந்த கால வேளையில் தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம், இக்கட்டு காலகட்டத்தில் கர்த்தருடைய வலது கரம் நம்மை தாங்கும். கண்களை மூடி நாம் ஜெபப்பட போகிறோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? தீங்கில் என்னை கர்த்தர் பாதுகாப்பா. தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நெருக்கத்தின் காலகட்டம், அவன் சோத்திரம், கர்த்தரனை பாதுகாப்பா. இக்கட்டு காலம், கர்த்தரனுக்கு அரணான கோட்டை. இந்த கால வேளையில் ஒப்பு கொடுப்போம், கண்களை மூடுவோம். ஒரே ஒரு சரணத்தை பாடி நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர்.
திசை கட்டெங்கும் அழைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். திசை கட்டெங்கும் அழைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. பிதாவே, உடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியிலும் ஆண்டவரே, இந்த நாட்களை நாங்கள் சந்திக்கிற இந்த காலகட்டத்தை வேதத்தின் வாயிலாக அறிந்து கொண்டோம். நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கட்டும். கர்த்தாவே சோத்திரம்ப்பா, உம்முடைய சித்தத்தின் மையத்தில் நாங்கள் இருக்க கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. தீங்கின் காலம் வரும்பொழுது கூடாரம் மறைவில் வேலடிப்பீராக. நெருக்கத்தின் காலம் வரும்பொழுது ஆண்டவர் சித்தத்தை செய்ய எங்களை தகுதிப்படுத்தும். இக்கட்டு காலம் வரும்பொழுது ஆண்டவர் அந்த சமயத்தில் ஒரு காரியத்தை செய்து எங்களை விடுவியும். ஜனத்தை ஆசீர்வதி. இரட்சகரே சுப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியம் ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. ஆமென்.